ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழில ஒரு வறுவல் ரெசிபி தாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம மண் சட்டியில தாங்க செய்ய போறோம். ஸோ முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டியில நல்லா தாராளமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா புதினா ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை இருந்தா கருவேப்பிலையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமா உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமா வதங்கிரும். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு பெரிய தக்காளி, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கறி மசாலா சேர்த்தி நான் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி இது கூட சேர்த்திக்க போகிறேன். இந்த பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் குழம்புல இருந்து எடுத்த 3/4 கிலோ நாட்டுக்கோழி இது கூட சேர்க்க போகிறேன். நாட்டுக்கோழி சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இது மேலேயே கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.